இன்னைக்கு எங்கள் அக்கா புரோட்டா பண்ணி தரேன்னு சொல்லிச்சு. அதான் வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு வந்தேன் மாவு வாங்க. கடையில் என்னடானா என்னை பார்த்து எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. கடைக்கு வந்து மைதா மாவு கேட்டால் ஒளிகிறாங்க கடை. அப்புறம் மாவு வாங்கிட்டு வந்து எங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். இது என்னடா இது? அது இது சோடா மாவு போடணும்ல, கொஞ்சம் போடுங்க. அந்த ஐயோ, இங்க வேற ஓட்டையில எல்லாம் சட்டி பானை எல்லாம் வேற ஆயிரும். நீ எனக்கு தேவையில்லாத வேலை பாக்குறேன். சட்டை எடுத்து போட்டு காங்குறா சிலாப்பெல்லாம் எறும்பு வந்துருக்கு. என்ன எடுத்தா மயிர எடுத்தாங்க கெட்டாது வேற ஒண்ணு நாள வந்துருச்சு. நான் படுற பட்டல இதெல்லாம் உனக்கு கை இல்லையா? தேய்ச்சி வைக்க வேண்டியதானே. நீதான் சரிதாக்கா தான் செய்யணும்ன்றாங்க. சரிதாக்கா பேயாதாக்காவை போட்டு பேய் பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு ஆளு நான் இருக்க மாட்டேன். நான் 2 வாரத்துக்கு தான் என்னை ஆளை விடு சாமி. என்னை நல்லா இருக்கும். நான் எங்கிட்ட போறேன். எனக்கு எங்கிட்ட கஞ்சி கிடைக்கும். இதெல்லாம் ஒத்து வராது. நம்ம உனக்கு நம்மளுக்கு நக்கங்குறேன் இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கையில விட்டு நான் தொடக்கூட அங்கெல்லாம் போனா கூட அவளுக்கு தான் பிணைஞ்சு பாருங்க. நான் பாத்திரம் வளர்க்குற வேலைக்கு தான் ஓடுறது. தண்ணி கொஞ்சம் ஊத்தணும் இல்ல இது சிலாப்பெல்லாம் நார் அடிச்சு அது கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் இது பண்ணிட்டு சிலாப்பெல்லாம் நார் அடிச்சு இது பண்ணி இருக்க விட்டவன். அட இற நீ கட்டிட்டு வேற போட்டு போலாம் கட்டில கட்டுறடா. உப்பு போடியா? உப்பு போடியா இல்லையா? இருடே என்னத்த இத தின்னு பாக்குற பச்சையா? சிண்டா செத்து போயிடுவே. உப்பு போடுறா. ஐயோ நீ திருப்பி அந்த உப்பு என்னதா? உப்பு இருக்காது பார்த்தே. என்ன இது பண்ணிட்டு இங்க தான துடுப்பு. சரிதான் புரோட்டா ஸ்பெஷல். நீங்க ஸ்போன் ஆக்குறானே எப்படி ஆக்குறானு போய் பாரு. தள்ளு கைய எடுத்தாங்க. தள்ளு. ஓகே பண்ணா. போடுறியா? தண்ணி ஊத்துறதா என்னன்னு தெரியல. தண்ணி ஊத்தணும். இரு. நல்லா இது மாதிரி வரணும். நல்லா மைதா இது மாதிரி வரணும்ல. ஐயோ எல்லா மாவையும் போட்டுட்டேன் வேற. சொல்றேன். ஏன்டா எல்லா மாவையும் போட்ட? அதான்டா. இங்க கொண்டு அங்க எங்க போற? அங்க சிலாப்பல நாக்கு. ஐயோ நீ அங்க வை. அங்க தான் இது இருக்கு. கேமரா அங்க தான் தெரியும். ஓ ஏன்டா இங்க தான் இருக்கு. சிலாப் நான் அங்க போற. கிறுக்கும்டா. ஏன்டா நீ வேற என்ன பாவத்தை வாங்குறியா? என்ன என்ன ஊத்திட்டடா. இன்னும் ஊத்து. என்னடா மாவு எல்லாத்தையும் போட்டேன். நீ தான் போட்ட எல்லாத்தையும். அதான் நான் தான் எல்லாத்தையும் போட்டேன் வேற. கொஞ்சம் அள்ளி வச்சிரும். இரு வரேன். ஏய் ஏன்டா அங்க அள்ளிக்கிற கொஞ்சத்தை? ஒண்ணு பண்ண நிறைய இருக்கு. ஐயோ போட்டு எல்லாம் ஊத்தா ஊத்தி பிணைஞ்சிட்டு அள்ளி வைக்கிற. அது ஒண்ணு பண்ணாது. என்ன பண்ணுது? அன்னைக்கெல்லாம் அள்ளிதான் வச்சு ஏதாவது போண்டா கிண்டா போட்டுட்டுற ஒரேடியா. இல்ல ஒண்ணு பண்ண முடியாது. இந்த எண்ணெய் கொஞ்சம் தள்ளு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஷோ அண்ணவர் நீ என்ன இந்த தொலைல இழுத்து விடாதா. உன் கால எனக்கு 7 உள்ள சொரேன்னு ஆக்க முடியல. நான் ஒடுமட்டிக்கு போறேன். எனக்கு அதுதான் முக்கியம். இது முக்கியம் இல்ல எனக்கு. இது முக்கியம் இல்லையா உனக்கு? சரிதாக்கான்றாங்களே அது முக்கியம் இல்ல. நீதான் புட்டு மாதிரி இருக்கு. என்ன அப்படிஞ்சாலும் அது அந்த இது மாதிரி கட்டியா வரணுமே. அதான் எப்படிடா செய்யறதுன்னு தெரியலடா. இதை போட்டுட்டு ஏன்டா உயிரவாங்க. அப்படிதான் தண்ணி ஊத்தணும் போல இன்னும். ஐயோ நிறைய போட்டதா மாவு. நீனு ஏன்டா இம்புட்டு மாவை போட்டு வந்த? மாவு கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருந்தாங்கண்ணா. ரேடியோ போட்டா மாவு ஐயோ நான் இதுதான் போடுறேன். நான் மடக்கு குண்டாக்க மாட்டாங்க போட்டுருவேன். போட்டு பிணைஞ்சு வைடா. வீடு வாசல்லாம் நாருது. அங்க போய் தண்ணி வச்சு அடே தண்ணி ரொம்ப போயிடுச்சுடா. ஐயோ தண்ணிய கொஞ்சம் ஊத்து தூக்கி இருடா வர்றேன். நான் இவங்க என்னை உயிரை வாங்குறா. பாவா என்னை போட்டு உயிரை வாங்குறையே கடமை. இதெல்லாம் வயசு பத்தாதா? பிணைஞ்சு வைடா. நான் அதை இது பண்ணிட்டு இருக்கிறேங்கிறேன். தண்ணி ரொம்ப போயிடுச்சு. இப்ப எப்படி இது பண்றது? இத போடு. சரியாயிரும். கையெடு. ஐயோ தண்ணி நிறைய ஆயிடுச்சு. இப்படியா கடையில வைக்கிறாங்க? ஐயோ இதெல்லாம் இப்ப எப்படி கழுவுறது? நீ இப்போ என்னமோ பண்ணிக்க. எனக்கு இதெல்லாம் வீடு வாசல் கிடக்குறதுக்கு தக்கன நீ வேற வேலை பார்க்கணும். நான் குளிக்க போகணும். தேவையில்லாத கம்மு மாதிரி செஞ்சு வச்சிருக்க.
நீ தானே தண்ணி ஊத்துற பர பர பரணும். இப்ப வந்து தாங்க பாரு இப்படி இருந்தா எப்படி இது பண்ணுவ? செய்யற வேலையை செய்யலாம்டா, இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம்டா. இது எப்படா உருண்டை பிடிப்ப? ஐயோ 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 தெரியாத வேலையை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கத்தா. மாவெல்லாம் எடுத்து வைக்கலடா, அதுல கோதுமை மாவு இருக்கு பாரு. எதுல? அதுல. ஐயோ 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 என்ன இது? அதே இந்த இது இருக்குல்ல, அதை போட்டு பிறகு தண்ணியை ஊற்றி விட்டாண்டி. பத்தாது, தண்ணி நிறைய இருந்துச்சு. தண்ணி நிறைய இருந்துச்சு. இங்க பாரு, எதுக்கு சப்பாத்திக்கா இப்படியா இருக்கிறது? கோதுமை போட்டீங்கன்னா சரி வராது. இதெல்லாம் கெட்டி அவங்க கடையில பாரு எப்படி பிணைகிறாங்க. காத்துக்கிட்டு பிணையணும். இதை எப்படி இது பண்ணுவேன்? மாவு பத்தாது. மாவுல எக்கச்சக்க தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். இந்த பேப்பர்ல மூடி கொஞ்சம் நேரத்துல காஞ்சிரும். அங்க எங்க வெயில் அடிக்குது. இல்ல இல்ல இப்படியே ஊத்தால நானே பரபரன்னு ஊத்துறேன். நல்லா ஃபெவிக்விக் மாதிரி கம்மு செவுத்துக்கலாம் போஸ்டர் ஒட்டுவாங்கல்ல, அது மாதிரி இது பண்றானுக்கு தான் நீ பெனடா எனக்கு அப்படினு கேட்க மாட்டேன். நீ எங்க கரஞ்சிட்டே இருக்கே எப்படி வரும் செய்யும்போது? இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அவங்க செய்றாங்க என்ன கிறுக்கும்டா. கிறுக்கும்டா நீ தான் கிறுக்கும்டா. நீ கிறுக்கும்டா ஒண்ணுத்துக்கும் லாக்கில சோறாக்குறது தாண்டி ஒண்ணுத்துக்கும் வேற கொண்டே காய் வெயில வைடா போடா. வெயில வச்சா வெயில் அடிக்கலையே. ஐயோ ஐயோ எங்க வரேன். ஐயோ இவ தண்ணிய ஊத்துனா சப்பாத்திக்கா பூரிக்கா இது புரோட்டாக்கு உப்பு வேற கச்சி வச்சு அதெல்லாம் நமக்கு தெரியுமா? பண்ற கூத்த பாரு நீ வந்து இந்த வெயில காய. ஏய் இப்படி உருட்டி வச்சா சரியாயிருந்தா, உருட்டி வச்சா காஞ்சிருந்தா. குடு ஃபேன்ல வச்சு அறுப்பாரு. இந்தா தின்னு, நீ பச்சை மாவே தின்னு. எல்லாத்தையும் எதா இருந்தாலும் பச்சையாவே திங்கிறது. ஆமா பூ வேணா பொடி வச்சு அடுப்ப பத்த வச்சாச்சு கெட்டியா வேணும். அடி பிடிச்சு போயிடும், வீணா போயிடும் மாவு சுத்தமாவே. ஏன்னா மாவு வாங்கி பாத்தீங்கன்னா வெயில்ல வந்து காய வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். இங்க மாவை என்ன ரோட்ல கொண்டு வந்து காய வைக்க என்ன ரோட்ல வச்சு காய வைக்கிற? அங்க வீட்டுக்குள்ள போய் வைத்தாடா, ரோட்ல வச்சு வடகம் போடுறியா? இந்த அரிசி மாவு மாதிரி தான் இருக்கும். குளிச்சிட்டு வரேன்டா அப்படின்னு புள்ளி புள்ளியா புடிச்சு இப்படி இது வைப்பாங்கல்ல, வடகம் காய வைப்பாங்க, அது மாதிரி காய. அதெல்லாம் மைதா வடகம், மைதா வடகம். ஏன்டா உயிரை வாங்குறேன் நீ போட்டு வா. முறுக்கு கொலை இருந்தாலும் புளிஞ்சு விட்டுலாம். அப்படியே முறுக்கு போட்டுலாம் கிடையாதுல்ல. ஆமா மைதா மாவுல போடலாமா? அப்புறம் தண்ணியா பண்ணதை என்ன பண்ணுவ? புளிஞ்சு விட வேண்டியதான். சரி இரு பாத்துக்கலாம். காயட்டும் கொஞ்ச நேரம். வீட்டுக்கு கொண்டு போய் ஃபேன்ல காஞ்சிருந்தா கொண்டு வீட்டுக்குள்ள வை போ. எடுத்து போய் வீட்டுக்குள்ள வை போ. காத்தாடிய போட்டு விடு. மண்ணா வேற ஆக்கிரோ, நீ வேஸ்ட் ஆக போற தாயே. நான் தெரியாது இந்த வேலையெல்லாம் வேண்டாண்டான்னு சொல்லிட்டேன்டி முதலையா. புரோட்டா வேணும்னு ஆசைப்பட்டா கடையில வாங்கி சாப்பிடலாம்ல. அவன் என்னை போட்டு உயிரை வாங்குறா கருமா. எடுத்து போ வீட்டுல வை. என்ன சாமியா படுது பாருங்க. வீட்டுக்குள்ள வைத்தா கிறுக்கு பையன் மாதிரி வேலை பார்க்கறான். வேஸ்டா தான் பேச்சு. மண்ணு எல்லாம் விட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் தூக்கிட்டு வர்ற, தூக்கிட்டு போற. சரின்னு மறுபடியும் கடைக்கு போயிட்டு மாவு வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். கடையில் வந்து ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்போ பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ முன்னாடி வாங்கிட்டு வந்தது என்ன மாவு? அது மைதா மாவு இல்லை. கொட்டு கொட்டு கொட்டி இந்த பாக்கெட்டை அரிசி மாவு மாதிரி இருக்கு. கொட்டு கொட்டு கொட்டு. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றாத, ஒரு சொட்டு கூட தேவையில்லாத தண்ணி ஊற்றினா உங்களுக்கு பிரச்சனை வருது தண்ணியால். கொஞ்சத்தை எடுத்துருத்தா, அதுலேயே ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும் போல. இந்த மாவில் தனியாக கொஞ்சத்தை ஒதுக்கிடு. இதை இவ்வளோதான் ஒதுக்கி வச்சிரு. முன்னே வச்சு தான் பண்ணணுங்கிறாங்க. இது என்ன பண்ணுவேன்?
ஐயோ மாவு வேற நிறைய வச்சு அப்படி உருட்டி ஊட்டி வை உருண்டை போண்டா மாதிரி. இது மாதிரி தான் வைக்க சொன்னேன் வச்சிருக்கேன் எனக்கு. உருட்டு அவ்வளவுதான் புரோட்டா ரெடி. புரோட்டா வாயில ரெடி. இப்படி உருட்டி வைட. எப்படி அமுக்கும் இப்படியா? இப்படி தானே? எப்படி லட்டு மாதிரி இப்படி உருட்டு. இப்படி இப்படி உருட்டி இப்படி வச்சணுமா? அப்படிதான். சூப்பரா சீமாண்டி சீனாதன்னா நீ நடி தீனா தீனா ரிங்கா லட்டு மாதிரி ரெடியா இருக்குது எல்லாம். நீ என்ன இப்படி இருக்கிற? இத என்ன பண்ணணும்? இத என்ன பண்ணா இப்படி போட்டு தட்டு. அப்படிதான் அப்படிதான் அப்படி செய்ய சொன்னேன். அப்படிதான் அப்படிதான் தட்டி எதுக்கு அரிசி எல்லாம் தூக்கி கீழே போட்டு எடுத்து வீசு வீசு. அப்படிதே அப்படிதே என்ன தப்பி வருது? இது பண்றேன். இந்த அளவுக்கு தண்டியா போட்டுக்க. இல்ல இது ஒட்டுத்தா வீச வர மாட்டேங்குது. அவங்க வீசுவாங்கல்ல கடையில, அது மாதிரி வீசு. குட்டியா போட வேண்டியதான். நம்ம இப்படி சதுர சதுரமா வீசு. எனக்கே தெரியாது. அடி அவங்க சைஸா வீசுறாங்கடா. ஒட்டிக்குதுண்டா வேற. ஐயோ கர்மம். தெரியாததெல்லாம் செய்ய சொல்லி என்னைய பாடா இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு சப்பட்டையா தேவை ஒண்ணும் இல்ல. இங்க வச்சு தட்டுல போட்டு ஊதாங்குழிய வச்சு தேய்க்க சொல்றாங்க. தட்டுல போட்டு ஊதாங்குழிய வச்சா சப்பாத்தி கட்டையாச்சு தெரியும். சப்பாத்தி கட்டையாது. சப்பாத்தி கட்டை ஏது நம்ம வீட்டுல அதெல்லாம் இல்ல. இருந்துச்சதா அதெல்லாம் எங்கிட்ட போயிடுச்சுடா. அதெல்லாம் அப்படியே எடுத்து தோசைகள்ல போட்டா அவங்க வீசுறாங்களான்னு வரல. சந்தைக்கு போடுமுடே. என் மாட்டுக்கு போடுமுடே. சண்டை வேற வர்றான்னா அவனே வேற கடுப்படிக்கிறான். வீசுறதுக்கு தெரியலடா. இவங்கெல்லாம் இப்படி வச்சிரு. நான் எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி. ஆமா வீசுறதான் போட்டு என்னத்த வீசுற. அதுதான் தட்டுல வச்சு ஊதாங்குழியில தேய்க்க சொன்னாங்க எல்லாரும். இந்த பாரு இவ்வளவுதான் வச்சிரு. சின்ன சின்ன புரோட்டாவா இப்படி வச்சு முடிஞ்சு போச்சு. தட்டுல வச்சு ஊதாங்குழிய தேய்ச்சாலும் வராது. ஐயோ நீ இப்படி வைத்தா நான் வைக்கிற மாதிரி. மருமகளே வா இந்த அப்படி புடி 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 உனக்கு பக்காவா ரெடி பண்ணி வச்சு பாரு. சூப்பர். எப்படி சூப்பரா இருக்கா? இனிமே போட்டு எண்ணெய் சட்டி காயவே இல்லை. அதுக்குள்ளே இருந்தா போட்ட அடுப்பே சட்டியே இதாகல. இதுக்கு பேர் புரோட்டா. யாரும் கன்ஃபியூஷன் ஆகிறாங்கன்னா பூரியா இல்லை அப்பளமா என்னன்னு. இது வந்து புரோட்டா. ஒண்ணுமே தெரியல. என்ன ஒண்ணுமே என்னது மாசாவா? என்னத்தா மாசானா? மாசா மாஸ்னா என்னது? அன்னைக்கு செஞ்சு பாஸ்தா. அது பேரு பாஸ்தா. வாங்கிட்டு வரேன் பாஸ்தா. அதையே மாசுங்கிற சொல்ல தெரியாமதே. கரண்டி எல்லாம் எடுத்து வர மாட்டேன்ல உனக்கு. எல்லாமே நான் தானே. இப்ப உனக்கு நீ பெரிய குக்கரு, நான் உனக்கு அசிஸ்டன்ட். கரண்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. தோசை கரண்டியும் காணும். எந்த கரண்டியே போடு. தோசை கரண்டியும் காணும். வீசுனா நான் புரோட்டா தான்டா. வீச தெரியுது. வீசுடா வீசி பாரு. இது மாவு தண்ணியா இருக்கு. தங்கத்தா வீசுறது. இங்க இருந்து தூக்கி வேணா அங்க வீசலாம். கடையில கேள்வி எதாச்சும் போடுவீங்களான்னு கேட்கணும். கடையில அதுல முட்டை கிட்டா போடுவாங்களா என்னன்னு தெரியல. வீச வர மாட்டேங்கிறேன். என்னடா ரொட்டி மாதிரி ரொட்டி மாதிரி இருக்கா? அக்கா வந்து ஃபர்ஸ்ட் புரோட்டா ரெடி பண்ணிட்டாங்க. முதல் புரோட்டா பாத்துக்கோங்க. வெறித்தனமா வந்திருக்குது. வெறித்தனம் 3 நாளா போறேன்னு உயிரை வாங்குறாங்க. அதெல்லாம் எப்ப கழுவுறது? நிறைய ஊத்துட்டாங்க. பாவம் கொஞ்சம். அடுத்த புரோட்டாவை போடுறாங்க. போடு. ஏன் அது ஓட்டையெல்லாம் நீ அடைக்க வேணாம். போடு அப்படியே. ஐயோ கையில ஒட்டி எடுத்து அப்படியே போடு. 2 ஓட்டை இருக்கிறது புரோட்டால. சரி அந்த புரோட்டா எடுத்து தின்னு பாரு எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஐய
சரி, இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றன. இது எப்படி இருக்கு புரோட்டா? இந்த புரோட்டா தெரியுமா? அப்புறம் கடையில் புரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்து இதுதான் புரோட்டா, இப்படி தான் புரோட்டா இருக்கும் பார்த்துக்கன்னு சொல்லி முடிச்சுட்டேன் இந்த vlog. டாடா, பை பாய்.